அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இந்த பிஏ தமிழ் லிட்ரேச்சர் அண்ட் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் மாணவர்களெல்லாம் எப்படி இந்த கேல்குலேஷன் கட் ஆஃப் மார்க்ஸ் போடணும்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க தொடர்ந்து. ஸோ அவங்களுக்கு உண்டான வீடியோ தான் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எஸ்பெஷலி ஃபார் தி பிஏ தமிழ் லிட்ரேச்சர் அண்ட் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய என்டையர் மார்க்ஸும் கன்சிடர் பண்ணலான்னு சொல்லி தான் இந்த தடவை ப்ராஸ்பெக்டஸில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது சென்ற ஆண்டு இருந்தது, பட் இந்த ஆண்டு கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது செலெக்ஷன் ஃபார் தி கேண்டிடேட்ஸ் அப்ளைங் ஃபார் எல்எல்பி டிகிரி கோர்ஸ் வில் பி பேஸ்ட் ஆன் தி பர்சன்டேஜ் ஆஃப் தி அக்ரிகேட் மார்க்ஸ் ஆஃப் கோர் அண்ட் அலைட் சப்ஜெக்ட்ஸ் இன் த குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன். இது காமனாக கொடுத்துருக்காங்க. மேஜர் அண்ட் அலைட் இல்லைனா கோர் அண்ட் எலெக்டிவ்னு சொல்லுவாங்க. In case where the language alone is the subject of the qualifying examination, example like BA English Literature or BA Tamil Literature, the percentage of marks of all the papers இதை clear கொடுத்துருக்காங்க. இந்த முறை clear கொடுத்துருக்காங்க. அதாவது the percentage of marks of all the papers will be taken into consideration. This is as per GO MS number 83 law LS டிபார்ட்மெண்ட் டேட்டட் 19/4/2007. இதே கைட்லைன்ஸ் தான் சென்ற ஆண்டு கொடுத்துருந்தாங்க, பட் ஆனால் தெளிவாக இல்லை. இந்த முறை தெளிவாக கொடுத்துட்டாங்க. த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் ஆஃப் ஆல் த பேப்பர்ஸ் வில் பி டேக்கன் இன் டு கன்சிடரேஷன். ஸோ ஆகையால் பிஏ தமிழ் மற்றும் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடித்த மாணவர்கள் நீங்கள் உங்களுடைய அந்த கட் ஆஃப் மார்க்ஸும் சரி, ஓவரால் மார்க்ஸ் போடலாம். அண்ட் ஓவரால் மார்க்ஸ் கேட்டிருந்தால் அதையும் நீங்கள் ஓவரால் மார்க்ஸ் என்ட்ரு பண்ணலாம். ஸோ ரெண்டு காலத்துலேயுமே நீங்கள் உங்களுடைய ஓவரால் கட் ஆஃப் ஓவரால் மார்க்ஸ் என்ட்ரு பண்ணணும். ஸோ மேஜர் அண்ட் அலைட் மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓவரால் மார்க்ஸை கன்சிடர் பண்ணுவாங்க. அதுதான் உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸ். ஸோ நீங்கள் இந்த முறை தைரியமாக என்ட்ரு பண்ணலாம். ஸோ பிஏ தமிழ் லிட்ரேச்சர் அண்ட் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடித்த மாணவர்கள் உங்களுடைய மேஜர் அண்ட் அலைட் ஆர் கோர் அண்ட் எலெக்டிவ்ஸ் அந்த காலத்தில் உங்களுடைய முழு மதிப்பெண்கள், அதாவது மொத்த மதிப்பெண்களுடைய அந்த சதவீதத்தை என்ட்ரு பண்ணுங்கள். அதுதான் உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸ். அது போக கன்சாலிடேட் மார்க் ஷீட் கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய செமஸ்டர் மார்க் ஷீட்ஸ் இல்லாமல் கூடவே நீங்கள் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டை கண்டிப்பாக அதையும் என்க்ளோஸ் பண்ணணும். காப்பி ஆஃப் தி கன்சாலிடேட்டட் மார்க் ஸ்டேட்மெண்ட் ஷெல் பி என்க்ளோஸ் கம்பல்சரிலி. இன் கேஸ் வேர் கிரேட்ஸ் ஆர் ப்ரொவைடட், இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கேண்டிடேட்ஸ் டு அப்டைன் and enclose the equivalent conversion of marks from the university or college concerned. If a candidate fails to produce exact marks secured, the least marks for the concerned grade shall be taken into consideration for eligibility and ranking purpose. அதாவது முதலாவதாக உங்களுடைய மார்க் ஸ்டேட்மெண்ட் கூட கண்டிப்பாக நீங்கள் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் இணைக்கணும்னு சொல்லி கம்பல்சரி சொல்லியிருக்காங்க. இட்ஸ் மேண்டேட்டரி அண்ட் கம்பல்சரி. அது போக உங்களுடைய மார்க் ஷீட்டில் கிரேட் பாயிண்ட்ஸ், அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா ஜிபிஏ ஆர் சிஜிபிஏ இந்த மாதிரி கிரேட் பாயிண்ட்ஸை கொடுத்துருந்தா அந்த மாணவர்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்தில் போயிட்டு நீங்கள் அந்த கன்வர்ஷன் 100க்கு மாற்றி கொண்டு வரும் சர்டிஃபிகேட்ஸை. அதாவது ஒரு சர்டிஃபிகேட்டில் அதுக்கு உண்டான மார்க்ஸ் நீங்கள் எடுத்த மதிப்பெண்கள் சிஜிபிஏலேருந்து 100களை மாற்றி அந்த கன்வர்ஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அதையும் நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும். இது எஸ்பெஷலி ஃபார் த பர்சன்ஸ் ஹூ ஹஸ் செக்யூர்ட் த மார்க்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிஜிபிஏ. அது போக நீங்கள் அதை செய்யும் பட்சத்தில், தவறும் பட்சத்தில் உங்களுடைய மார்க்ஸை மதிப்பெண்கள் குறைந்த மதிப்பெண் எது நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அதை தான் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சிஜிபிஏல அல்லது ஜிபிஏல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணவங்க 100 கன்வெர்ட் பண்ணி சர்டிஃபிகேட்ஸை என்க்ளோஸ் பண்ணுங்கள். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் இட்ஸ் மேண்டேட்டரி. ஸோ அதே மாதிரி கன்சாலிடேட் மார்க் ஸ்டேட்மெண்ட்டும் கண்டிப்பாக நீங்கள் இணைக்கணும். ஸோ இதுதான் இந்த ப்ராஸ்பெக்டஸ் 2021 கொடுத்துருக்கிற கைட்லைன்ஸ். இது மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்பொழுது அவங்க சொல்கிறபடி கொடுத்த டாக்குமெண்ட்ஸை மறக்காமல் என்க்ளோஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.